பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற உடன்படிக்கை பெட்டியின் மேல் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் சொருபியே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையில தேவனாகிய கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரிசுத்த தேவ தூதர்கள் எங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற கர்த்தர், பராக்கிரமத்தை அணிந்து அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிற கர்த்தர், ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவர், யாக்கோபின் தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். மரண பரியந்து நடத்துவீங்கப்பா, உடைய வருகை பரியந்து நடத்துவீங்கப்பா. நீதியின் பாதைகளை நடத்துகிற கர்த்தர், நேர்வழியாய் நடத்துகிற கர்த்தர். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவருக்கு உகந்த வாசனை எது தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். தம்மை பற்றும் பயம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறதற்காக கர்த்தர் இந்த சீனாய் மலையிலே அக்கினியிலே எழுந்தருளினார். தம்மை பற்றும் பயம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்கள் சபையை நிரப்பட்டும், எங்கள் வாலிபரை நிரப்பட்டும், சின்ன பிள்ளைகளை நிரப்பட்டும், பெரியோர்களை நிரப்பட்டும் ஆவியானவரே. மறவார் இயேசு மறவார், என்னை உருவாக்கின இயேசு மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், என்னை உருவாக்கின இயேசு மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் பண்ணினவர் மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், என்னை உருவாக்கின இயேசு மறவார். தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட மறவார். தரிசனம் தந்தவர் மறவார், என்னை தாங்கியே நடத்திட மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார்,
என்னை உருவாக்கின இயேசு மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார். வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார். வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். எல்லாரும் சேர்ந்து இந்த வரியை பாடலாமே. மறவார் இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார். என்னை உருவாக்கின இயேசு மறவார். ஆமாண்டவரே, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், அவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒருவேளை மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கலாம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன் ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகம் பாவின்னு சொல்லி பாவிகளை வெறுக்கிற உலகம். ஆனால் ஆண்டவர் பாவத்தை தான் வெறுக்கிறார், பாவிகளாகி நம்மை நேசிக்கிறார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்த கர்த்தர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் நீ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலோ தயவையும் காண்பித்தார். தயவிலே நிலைத்திருப்பாயா? தயவிலே நிலைத்திருப்பாயா? நீ தயவிலே நிலைத்திருந்தால் உனக்கு தயவு கிடைக்கும், தயவு கிடைக்கும். நீ நிலைத்திராவிட்டால் நீ வெட்டுண்டு போவாய். இன்றைய அனுக்கிரக காலம், இன்றைய இரட்சணிய நாள். தேவனிடத்திலே மனம் திரும்புவாயா? தேவனுக்கு ஏற்ற துக்கம். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு சின்ன குழந்தைகளை நிரப்பட்டு ஆண்டவரே, வாலிப தம்பி தங்கச்சிகளை நிரப்பட்டு ஆண்டவரே, பெரியவர்களை நிரப்பட்டு ஆவியானவரே, ஒவ்வொருவரும் பொல்லாத வழிகளையும் பொல்லாத கிரியைகளையும் விட்டு இந்த நாளிலே கர்த்தரிடத்திலே மனம் திரும்பட்டும் ஆவியானவரே. வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் மனம் திரும்ப வைப்பீராக. மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிற ஆண்டவர், தயை பெருத்திருக்கிற ஆண்டவர். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் உன் மண்டை இழுத்துக் கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் ஐயா. உடைய சமூகத்திலே வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 10-11. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு ஹல்லேலூயா, இவர் யார் என்று விசாரித்தார்கள். அடுத்து அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். அப்படியே மார்க் எழுதின சுவிசேஷத்திற்கு நேரம் திருப்பிக் கொள்வோம். 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் ஒரு இன்னோட வாசி பாப்பா. ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அடுத்த வசனம். அவர்கள் போய்
இரு பாப்பா. இல்லை என்ன சொல்ல, இன்னைக்கு பாம் சண்டே எல்லாருக்கும் தெரியும், குருத்தோலை ஞாயிறு. முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சாமியும் அவருடைய சீடர்களும் எருசலேமுக்கு சமீபமாய் வந்துட்டாங்க. பெத்பகே பெத்தானியா என்கிற கிராமத்துக்கு வந்த பொழுது ஆண்டவர் தம்முடைய 12 சீடர்களை 2 பேரை கூப்பிடுறாரு. 2 பேரை கூப்பிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே ஒரு மனுஷனும் ஒரு காலும் கட்டியிராத இருவழி சந்தியிலே கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற கழுதை குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். ஒருவன் கேட்பாங்க ஏன்பா அவுக்குறீங்கன்னு கேட்டா, யாருக்காக வேண்டும்? இது ஃபார் மீ. ஹல்லேலூயா, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை என்ன செய்வான்? விட்டு விடுவான். நீங்க அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இன்றைய நாளிலும் எத்தனையோ பேர் பாவத்திலும் சாபத்திலும் நோயிலும் கட்டப்பட்ட நிலைமையில நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, அவர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிற கர்த்தர், கட்டுண்ட தம்முடையவர்களை புறக்கணியாத கர்த்தர். சங்கீதம் 102 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 102 19 20. கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறார். உன்னுடைய கண்ணீரை மட்டும் காண்கிற தேவன் அல்ல, இஸ்ரவேல் புத்திரருடைய பெருமூச்சை கேட்டார் சொல்லப்பட்டிருக்கு. அவர் பெருமூச்சை கூட கேட்கிற கர்த்தர். உன் வருத்தத்தை பார்த்து மனதுருகுகிற கர்த்தர் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தேவன் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். இங்கே ஒரு கழுதை குட்டி இருவழி சந்தியிலே கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறது. மனுஷரால் ஒரு காலம் யூஸ் பண்ணப்படாத கழுதை குட்டி. அது உலக தோற்றத்திற்கு முன்னே தேவனுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட கழுதை குட்டி. இதுவரை நீ யாருக்கும் பிரயோஜனமற்ற சூழ்நிலையில நீ இருக்கலாம். பவுலையா பிலேமோனுக்கு எழுதின நிருபத்திலே ஒனேசிமுவை குறித்து எழுதும்போது சொல்லுவார், முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ அவன் உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். கட்டப்பட்ட நிலைமையில நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். அந்த ஒனேசிமு பிற்காலத்திலே ஒரு பெரிய அவன் ஒரு திருடனா இருந்தான் சொல்லப்பட்டிருக்கு. தன் எஜமான் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளை அவன் திருடி விட்டான் என்று சரித்திரம் கூறுகிறது. ஆனால் அவன் ரோமாபுரிக்கு ஓடுகிறான். அங்கே பவுலையா கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார், வயதான காலத்தில் இருக்கிறார். அவருக்கு உதவி செய்கிறார். பவுலையா பற்றி தெரியும், அவர் உலகத்தை கலைக்கிற ஒரு தேவ மனுஷன். தனக்கு உதவி செய்கிற ஒரு மனிதனை சும்மா விடுவாரா? மனுஷரை கட்டி இருக்கிற அன்பின் கயிறுகளால் கர்த்தர் அவரை பவுலையா மூலமாய் ரட்சிக்க சித்தம் கொண்டார். பின்னாட்களில் ஒனேசிமு கர்த்தருக்கும் மனிதருக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு தேவனுடைய மனுஷனாய், சபைக்கு ஒரு பெரிய ஒரு மூப்பனாய் உருவாக்கப்பட்டான் என்று சரித்திரம் கூறுகிறது. இதுவரை நீயும் நானும் பிரயோஜனமற்ற பாத்திரமாய் இருக்கலாம். மாய்மானமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். போதும், மாய்மானமான வாழ்க்கைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப், பிரயோஜனமற்ற வாழ்க்கைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. ஆண்டவரே, நான் ஒரு கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை உமக்கென்று பயன்படுத்தும். ஆண்டவரே, இதை வாசிக்கும் பொழுது எனக்கு தாவீதின் சரித்திரம் தான் ஞாபகம் வந்தது. ஆண்டவர் சவுலை ரிஜெக்ட் பண்ணார். சாமுவேல் தான் சவுலை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். குப்பி தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஒரு தீர்க்கதரிசி குப்பியை உடைத்து சிரசிலே ஊற்றி முத்தம் கொடுத்து, எவ்வளவு பெரிய பாக்கியம்! கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தின் மேல் உன்னை அபிஷேகம் பண்ணினார். அவனுடைய கீழ்ப்படியாமை, அமலேக்கின் மேல் இருந்த கோபத்தை கர்த்தருக்கு இருந்த ஆண்டவர் என்ன சொன்னாரோ அவன் முற்றிலும் சங்காரம் பண்ணவில்லை. மனுஷனை பிரியப்படுத்தி ஆடு மாடுகளில் கொழுமையானவைகளை
வீரர்களை ஒதுக்கி வைத்தான். கர்த்தருடைய ஆசாரியர்களில் ஏறக்குறைய 85 பேரை துணிகரமாய் கொன்று போட்டான். தேவ மனுஷனாகிய தாவீதை காய்மகாரமாய் பார்த்து ஈட்டியினால் எத்தனையோ முறை கொல்ல பார்த்தான். கர்த்தர் சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் விலகினார். கர்த்தர் புறக்கணித்தார்ங்கிற அந்த நம்ம தானே அபிஷேகம் பண்ணோம், புறக்கணிச்சிட்டாரேன்னு சொன்ன கர்த்தர் புறக்கணிச்சிட்டாருங்கிற தாங்கவே முடியல சாமுவேலால. முழுதும் துக்கித்து கொண்டே இருக்கிறான். கர்த்தர் கேட்கிறார், சாமுவேலே, நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டே இருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. நான் உன்னை பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். யார் என்கிறத தீர்க்கதரிசிக்கும் கர்த்தர் கடைசி வரை சொல்லல. எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்கிறதையும் சொல்லல. ஆண்டவரே, சவுல் என்னை கொன்று போடுவானே அப்படின்னு சொல்லி சாமுவேல் சொல்கிறார். அப்பொழுது நீ ஒரு காளை மாடை எடுத்துக்கொண்டு போ, மூப்பர்கள் வரும் பொழுது சொல்லு, பலி விருந்துக்காக சொல்லு. ஓகே லார்ட். சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு காளை மாடை எடுத்துக்கொண்டு போகிறார். இஸ்ரவேலின் மூப்பர்கள் தத்தளிப்போடு எதிர்கொண்டு வருகிறார்கள். ஏன் வருகிறார்? நீர் வருகிறது சமாதானமா? நீங்கள் முதலாவது உங்களை எல்லாரும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். பலி விருந்துக்கு ஈசாயின் குடும்பத்தை பரிசுத்தம் பண்ணுங்கள். அவன் பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணுங்கள். தேவ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். ஓகே, பலி விருந்து ஆயத்தம் பண்ணப்படுகிறது. ஈசாய் 8 குமாரர்கள், ஒருத்தனை கடைசி உள்ளவனை நினைச்சு கூட பார்க்கல, பிள்ளையா நினைக்கவே இல்லை. 7 பேரை பரிசுத்தப்படுத்துறான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஃபுல்லா தேசமே கூடி இருக்கிறது. பலி விருந்துனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். இஸ்ரவேலுக்கெல்லாம் தீர்க்கதரிசி சாமுவேல். ஆசாரிய வம்சம் வந்திருக்கிறது. பெரிய பெரிய மூப்பர்கள் வந்திருக்கிறார்கள். ஈசாயின் குடும்பம் வந்திருக்கிறது. ஓகே, முதலாவது மகனை அனுப்புகிறார் எலியாம், ஹைஜாண்டிக் ஃபிகர். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும். இவன் மனசுல நினைச்ச உடனே ஆண்டவர் சொல்கிறார், நான் இவனுடைய முகத்தோற்றத்தையும் சரீர வளர்ச்சியும் நான் பார்க்கலப்பா. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நான் ஐ ரிஜெக்டட் அபினதாப், ஐ ரிஜெக்டட் ஷம்மா, ஐ ரிஜெக்டட். 7 பேர் கடந்து போகிறார்கள். சாமுவேல் குழப்பம் அடைகிறான். ஆண்டவர் சொன்னாரே, இவனுடைய குமாரரில் ஒருவனை தானே தெரிந்து கொண்டேன். ஈசாய், உனக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா? வேற இல்லையாப்பா? இல்லை, எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டே இருக்கிறான். அப்படியா? ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. அவன் வரும் வரை நான் பந்தி இருக்க மாட்டேன். நான் கர்த்தர் சொன்னார், ஒருவனை தெரிந்து கொண்டேன், அவனை எனக்காக, ஃபார் மீ. இந்த வார்த்தை என்னை அதிகமாய் உடைத்தது, அதிகமாய் தொட்டது. உலகம் எனக்கு வேண்டாம் வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம். யூ ரிஜெக்டட். அம்மா அப்பாவால் ரிஜெக்டட், சகோதரர்களால் ரிஜெக்டட், மூப்பர்களால் ரிஜெக்டட். ஆனா கர்த்தர் சொல்றார், I accepted. I accept you. நீதான் எனக்கு வேண்டும், நீதான் எனக்கு வேணும். இந்த உலகம் யாரை புறக்கணிக்குதோ அவங்க பக்கத்துல தான் அப்பா போய் நிற்பார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஏன் தட்ட மாட்டீங்களா? ஹல்லேலூயா. The stone which the builders refused is become the headstone of the corner. This is the Lord's doing. It is marvelous in our eyes. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. உன்னை எல்லாரும் புறக்கணிக்கலாம் மகனே மகளே.
உன் பக்கத்தில் தான் அப்பா நின்றுகிட்டு இருக்கிறாரு. பெரிய பெரிய தீர்க்கதரிசி கூட கிடைக்காத வெளிப்பாட கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். நீ பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன்ப்பா. நான் அப்படிலாம் யாரையும் நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன். ஏன் லிஸ்ட்ல யார் தெரியுமா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஏன் லிஸ்ட்ல பைத்தியம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனமானவைகள் செகண்ட் லிஸ்ட். மூணாவது லிஸ்ட், உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இல்லாதவன், இழிவானவன், அற்பமாய் எண்ணப்பட்டவன், பைத்தியம், பலவீனமான பாத்திரம், யாருக்கு பிரயோஜனம் என்ற பாத்திரம். இதுதாங்க அப்பாவுடைய செலக்டர் லிஸ்ட். உலகத்தோட இன்டர்வியூ. ராஜகுலத்தார்கள், அறிவிலே தேறினவன், ஞானத்திலே தேறினவன், சகல பாஷைகளில் தேறினவன், அழகிலே தேறினவன், அவன் எனக்கு வேணும், ராஜ அரமனையில் இருக்கணும். இதுதான் நேபுகாத்நேச்சாருடைய லிஸ்ட். நான் ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கு ஆண்டவர், பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி. என்னை எப்படி தெரிந்து கொண்டார் தெரியுமா? பைத்தியமான என்னை தெரிந்து கொண்டார். உலகம் என்ன பைத்தியம் சொல்லுச்சு. அப்பா சொன்னாரு, நீ தான் எனக்கு வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபார் மீ. இந்த கழுதை குட்டி யாருக்கு? ஃபார் மீ, ஃபார் லார்ட், எனக்காக. இந்த ஆண்டவருக்கு வேணும்பா. அவர் இந்த கழுதை குட்டி மேல பவனி ஏறி போற போகிறார். அது மாதிரி கர்த்தரிடத்துல கொண்டு வராங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். ஹல்லேலூயா. அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். எங்கிருந்து அந்த மகிமை வந்துச்சு? இதனால் இந்த வர என்னை யாராலும் ஏறிட்டு கூட என்னை பார்க்கல. ஆனா ஒருத்தருடைய பார்வை உங்கள் மீதும் என் மீது விழுந்ததப்பா. ஒன்னாந்திரத்தில் ஆடு மேய்ச்சு கொண்டிருந்தானே, சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டானே, உன் இருதயத்தின் அகங்காரத்தை அறிவேன், உன் துணிகரத்தை அறிவேன். ஆகாரத்தில் கசப்பு குழந்து கொடுத்துக்காங்களே, பிள்ளையா கூட நினைக்கலையே, ஒரு அடிமையா கூட வெளியே வந்து கூட ஒரு விருந்து நடக்குன்னு கூட சொல்லலையே. உன்னையும் அபிஷேகம் பண்ணுவார் ஆண்டவர். சகோதர சகோதரியால் புறக்கணிக்கப்பட்ட, தகப்பனாலும் தாயாலும் புறக்கணிக்கப்பட்ட தாவீதாகிய உன்னையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட தேவன் சித்தம் கொண்டார். அந்த குருடன், ஆண்டவரே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும்னு ஒரு சத்தம் கொடுத்த உடனே நின்னுட்டார் ஐயா. தன்னுடைய தாசனுடைய பெயரை சொன்ன உடனே நின்னுட்டார் ஐயா. தன்னுடைய தாசன் பெயர், அந்த தாவீதின் வம்சத்துல தான் ஆண்டவர் பிறந்தார் ஐயா. அவன் மேல அபிஷேகம் தைலம், குப்பை தைலம் அல்ல, கொம்பு தைலம். ஹல்லேலூயா. ஒரு நிறைவான அபிஷேகம். அவன் வந்துட்டான். சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் வந்து நிற்கிறான். ஆண்டவர் சும்மா இருப்பாரா? தாவீது சீட்ல, ஒதுக்கப்பட்ட சீட்ல சாமுவேல் தீர்க்கதரிசி உட்கார்ந்து இருக்கிறார். ஏய் சாமுவேல், எழுந்திரு, நீ எந்திரி, சீட்டை விட்டு எந்திரி. இவன் தான் இங்க போயிட்டார் ஆண்டவர். அந்த ஒதுக்கப்பட்ட தாவீதின் சிங்காசனத்தின் பக்கத்துல இருந்து அவன் தோல் மேல கைய போட்டு, இவன் தான்பா என் தாசன்பா, இவனை எனக்காகப்பா, எனக்காக அபிஷேகம் பண்ணு. ஃபார் மீ, எனக்காக அபிஷேகம் பண்ணு. சகோதரர்கள் நடுவே, தேசத்தின் மூப்பர்கள் மத்தியிலும்
அம்மா அப்பா எல்லார் நடுவிலும் ஜனங்கள் மத்தியிலும் கண்கள் காண. ஹல்லேலூயா. எல்லார் ஜனங்களின் கண்கள் காண தாவீதின் தலையை கர்த்தர் உயர்த்தினார். அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். சங்கீதம் 89 சொல்லப்பட்டிருக்கிறது. 20வது வசனம் 21. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஹல்லேலூயா. என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன் ஐயா. என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். என் உண்மையும் எவ்வளவு பிளஸிங் கொடுக்காரு தெரியுமா அவனுக்கு. நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், என்னுடைய தாசனை கண்டுபிடிச்சிட்டேன். யாக்கோவை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? பாழான நிலத்திலும் ஊளையிடுதலும் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலே அவனை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்தவர் என்ன செய்தாராம்? அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. தன்னுடைய தாசனை கண்டுபிடித்தார். தன்னுடைய தாசனாகிய யாக்கோபை கண்டுபிடித்தார். தன்னுடைய தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தார். என் உண்மையும் என் கிருபையும் உன்னோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும், என் தயவினால் அவன் கொம்பு உயரும். இதுவரை அவன் கொம்பு உயர்த்தப்படாம இருக்கா? தாவீது ராஜா சொல்கிறார், என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அபிஷேகம் பண்ண உடனே அவன் ஒரு சங்கீதம் பாடுறான். அந்த சங்கீதம் தான் சங்கீதம் 118. எல்லாரையும் பார்த்து சொல்றான். முதல் 3 வசனங்கள் சங்கீதம் 118. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லா ஜனங்களையும் பார்த்து சொல்றான், நீங்க சொல்லுங்கப்பா, அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், his love endures forever. God is good. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் எல்லாம் சொல்லுங்கப்பா. அடுத்து அவர் கிருபை என்றும் உள்ளது என்று யார்? ஆரோன் குடும்பத்தார்னா யார் தெரியுமா? சாமுவேல் தீர்க்கதரிசி குடும்பம், ஆசாரியன் குடும்பம். நீங்க சொல்லுங்கப்பா, அவருடைய கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர் சொல்லுங்கப்பா. அடுத்து அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவரும் சொல்லுங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்கப்பா, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் என் மேல் வைத்த கிருபை என்றும் உள்ளது. தேனீக்களை போல என் சத்துருக்கள் என்னை வளைந்து கொண்டார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். அவன் தான் சொல்றான், எனக்கு ஆசை என்ன தெரியுமா? நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து நான் கர்த்தரை துதிக்கணும். அப்போ கூட கர்த்தரை நான் துதிக்கணும். ராஜாவா உயர்த்தப்பட்ட பொழுது, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாக ஆடின பொழுது, சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு அவன் சொல்லுவான், ஆடும் பொழுது மீகாள் மனைவியாக மீகாள் இருதயத்தை அவமதிப்பாள். இப்போ இவன் சொல்லுவான், ஏ என்ன உன் தகப்பன் குடும்பத்தார் எல்லாருக்குள்ளையும் என்ன மேல பிரிய வச்சாரம்மா, என்ன ராஜாவாக உயர்த்தினாருமா, எல்லாரை விட ஏன் மேல பிரிய வச்சு என்ன ராஜா போஸ்ட்ல உயர்த்தினாரே. நான் ஆடி மேய்த்து கொண்டிருந்தம்மா, அவருக்கு முன்பாக இன்னும் நான் நீசனும் அர்ப்பணமாவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னாடி இன்னும் என்னை தாழ்த்துவேன், நான் நீசனாவேன், அர்ப்பணாவேன். நீ சொன்ன ஸ்திரீகளுக்கு கூட நான் மகிமையாய் விளங்குவேன். ஆண்டவருக்கு முன்னாடி அவன் துதிக்கிறதுக்கு ஒரு நாள் வெட்கப்படவே இல்லை. நான் கைகளை உயர்த்தினா அரைகுறையா உயர்த்துறோம். ஏன்? ஓய், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கும்படி தேவாதி தேவன் இறங்கி வந்தார். அவருடைய தேவன் என்று சொல்லப்பட அவர் வெட்கப்படலையே. ஏன் நீ நான் வெட்கப்படுகிறோம்? ஏன் கையை ஸ்ட்ரெயிட்டா வைத்தின? ஹல்லேலூயா. ஏன் ஹல்லேலூயா சொல்லக்கூடாது? ஏன் ஆண்டவர் ஒரு குட்டை கையை கொடுத்து ஊனமுற்ற கை கொடுத்திருக்கிறாரா? ஏன் கர்த்தரை நீ மறுதலிக்கிறாய்?
ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களும் உயர்த்தப்படட்டும். ஏய் ஷைனிமா, எல்லாருடைய கரங்களும் ஸ்ட்ரைட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்தினவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு மூலமாய் மகிமைப்படுவாராக. உங்கள் மேல் பவனி ஏறி போவாராக. என்ன ஒரு வரவேற்பு ஆண்டவர்ட்ட வந்துருச்சு. தன்னை படைத்த கர்த்தரை பார்க்குது அந்த கழுதை குட்டி. அநேக தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரிக்கிறாங்க. முன்னடப்பார் பின்னடப்பார். நான் தான் அந்த கழுதை குட்டி, நீங்களும் நானும் தான் அந்த கழுதை குட்டி. கழுதை குட்டி மேலே சாமி ஏறுறார். அநேகர் என்ன செய்கிறாங்க? வழியிலெல்லாம் வஸ்திரங்களை விரிக்கிறாங்க. குருத்தோலைகளை பிடித்து கொண்டு எப்படி துதிச்சாங்களாம்? அடுத்த வசனம் வாசிங்க, 9வது வசனம், 11:9, மார்க் 11:9. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தரை எப்படி பாடணும்? கம்பீரமாய் பாடணும். ஓசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை துதி. பேர் ஓசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை துதி. தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதி. ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆனால் அலங்காரம் பரிசுத்த அலங்காரமா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. அதுவே அழியாத அலங்காரம். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிற கர்த்தர், தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்த கர்த்தர், உன்னையும் என்னையும் பரிசுத்த ஆவியினால் அலங்கரிப்பாராக. ஆர்ப்பரிக்கிறாங்க. அடுத்த வசனம் பாப்பா. இந்த பவனி எங்க போகுதுப்பா? எதுக்கு நேர போகுது? தேவாலயத்திற்கு நேராய் போகிறது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்திலே பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். இந்த ஊர்வலம் ஏறக்குறைய 2 லட்சம் 3 லட்சம் ஜனங்கள் இருப்பாங்கன்னு சொல்லி வேதறிஞர்கள் சொல்லுகிறார்களாம். அதான் பரிசேயர் சொல்றாங்க பாத்தீங்களா, இதோ உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்றே. ஹல்லேலூயா. ஆமா, இது நடக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை கத்திடத்துக்கு நேராய் வரும். உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் வழியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கேட்கிறோம். ஆண்டவர் இதுல 3 இடத்துல எருசலேமுக்கு வந்தார். எருசலேம் தேவாலயத்துக்கு வந்தார். 3 இடத்துல போட்டிருக்கு. முதல் தடவை வரும்பொழுது கர்த்தர் என்ன செய்யறாராம்? சுற்றி பார்த்தார். முதல் தடவை நம்ம வீட்டுக்கு வரும்போது எப்படி பார்க்குறாரு? ஓஹோ, இந்தந்த இடத்துல இன்னொன்று அருவருப்பு வச்சிருக்கிறா. ஓஹோ, இவா இந்தந்த வீட்டில் இந்த ரூமில் இன்னொன்று அருவருப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. பார்க்குறார், சுற்றி பார்க்குறார். 2வது என்ன செய்கிறாரா? மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவுக்கு சாயங்காலம் போகிறார். பெத்தானியா அடுத்த வசனம் வாசி பாப்பா. மறுநாளிலே புறப்பட்டு வருகையில் பசி உண்டாயிற்று. அப்போ ஒரு ஆண்டவர் ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். ஆனால் அது அத்திப்பழ காலம் கிடையாது, இலைகள் மட்டும்தான் இருக்கிறது. இல்லை என்னன்னா, கனி கொடுக்கிற ஒரு வாழ்வை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எல்லா சூழலிலும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அதனால கனி கொடுக்கலாம் ஆண்டவரே. இவங்கெல்லாம் இடரலா இருந்தாங்க, சாத்தான் குரூப்பா இருந்தாங்க, நான் மட்டும் என்ன கர்த்தர்? நீ சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு சித்தமானவன், எனக்கு பிரியமானவன் பாபிலோனில் இருந்தாலும் எனக்கு சித்தமானதை செய்வான் சொன்னார்ல. ஏசாயா தீர்க்கதரிசியில் எழுதப்பட்டிருக்கல, எனக்கு பிரியமானவன் நீ பாபிலோன்ல இருந்தாலும் கர்த்தருக்கு சித்தமானதை நீ செய்யணும். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இந்த ஸ்கூல்ல நான் படிச்சதுனால கெட்டு போனேன் சொல்லாத. எந்த ஸ்கூல்ல இருந்தானே, நீ எந்த காலேஜில் இருந்தானே, உன் கூட ஆண்டவர் இல்லையா? நீ உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய்.
உலகத்தை விட்டு நம்ம கடந்து போக முடியாது. நீ உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதே, வேஷம் போடாதே, வேஷம் போடாதே. வேஷம் போன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா, இல்லை வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவருக்கென்று வானவருடைய சாயலை அணிந்தவர்களாய், விண்ணவர் சாயலை அணிந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? தேவ சாயல் என்னிலும் உங்களிலும் காணப்படுகிறதா? ஆண்டவர் ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அந்த அத்தி மரத்தை சபிக்கிறார். உடனே அது பட்டு போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. பேதுரு அடுத்த நாள் பார்க்கிறான், இன்னும் ஆண்டவரே நீர் சபித்த பட்டு அத்தி மரம் பட்டு போயிருச்சேன்னு. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாயிலும் விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த காட்டு அத்தி மரத்தை பார்த்து சமுத்திரத்திலே பெயர்ந்து தள்ளுண்டு போன்னு சொன்னாலும் என்ன செய்யும்? தள்ளுண்டு போகும். விசுவாசத்தோடு ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, விசுவாசம், அதாவது ஆண்டவருக்கு வந்து யாரையும் சபிக்கணும்னு ஆண்டவர் வரவே இல்லை. ஆண்டவர் வந்து அவர் சபிச்ச உடனே அதில் எவ்வளோ பவர் இருக்கு, உடனே சபிக்கப்பட்டு போயிட்டு அந்த வல்லமையை அவங்க பார்க்கணும், விசுவாசம் உள்ளவர்களாய் மாறணும். அதுக்காக ஆண்டவர் அவர் செய்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அது ஆண்டவர்கிட்ட தான் அது கேட்கணும். ஆண்டவரால் எல்லாம் முடியும். சபிக்கவும் முடியும், உன்னை ஆசீர்வதிக்கவும் முடியும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. யாரையுமே அவர் சபிக்க விரும்ப மாட்டார்மா. நம்மளையே ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரையும் சபிச்சிடாத, நீ தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாத. நீ எதுக்கு அழைக்கப்பட்டிருக்க தெரியுமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள். நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்ட மகள். யாரையும் சபிச்சிடாத, நீ சபிக்காத. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். கர்த்தருடைய வல்லமை எவ்வளவு மகத்தான வல்லமை, அவருடைய வார்த்தையில எவ்வளவு அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக உணர்த்து வைக்கும்படியாக தன்னுடைய சீசர்களுக்கு அதை காண்பித்திருக்கலாம். சரி, அடுத்தபடியாக ஆண்டவர் இரண்டாவது எப்படி வர்றார் பாரு. அடுத்த வசனம் 15வது வசனம். அவர்கள் திருப்பி பாருங்களேன், செகண்ட் டைம் எருசலேமுக்கு வராரு. என்ன நடக்குது? தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும், பார்த்தீங்களா, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீங்களே. ரெண்டாவது வர்றாரு, சுத்திகரிக்கிறார். முதலாவது வந்தார், சுற்றி பார்த்தார். இரண்டாம் தரம் தேவாலயத்திற்கு வந்தார், சுத்திகரித்தார். நம்முடைய வாழ்க்கையில கவிழ்க்கப்பட வேண்டிய காரியங்கள் எத்தனை காரியங்கள், எத்தனை ஒழுங்கின்மைகள். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என் வாழ்க்கையில துரத்தப்பட வேண்டிய எத்தனையோ அசுத்தமான காரியங்கள் இருக்கு ஆண்டவரே, நீங்க துரத்துங்க ஆண்டவரே, எங்க குடும்பத்தை விட்டு துரத்துங்க ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரிங்க ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. எபிரேயர் 9:14 என்ன சொல்கிறது? நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்றபடியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆண்டவருடைய ரத்தம் தான் உடைய மனசாட்சியை எப்படி சுத்திகரிக்குதா? செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது, சுத்திகரிக்கிறது. மனசாட்சியில் ஒரு சுத்திகரிப்பு இருக்கா? மனசாட்சியில் சுத்திகரிப்பு இருக்கா? 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். ஆண்டவரே என் குடும்பத்தில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. நீங்க சொல்லியிருக்கீங்க ஏசப்பா, எங்க குடும்பம் கல்லர் குகையா இருக்கு ஆண்டவரே, சகல ஜனங்களுக்கும் ஜப வீடா மாறணும் ஆண்டவரே, எங்கள் சபை சகல ஜனங்களுக்கும் ஜப வீடா மாறணும் ஆண்டவரே. ஆண்டு நம்மளை பார்த்தே ஆண்டவர் சொல்றாரு,
1 கொரிந்தியர் 3:16-17 சொல்லப்பட்டிருக்கு. வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 3:16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறதே, நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. நீயும் நானும் தேவனுடைய ஆலயமாய் ஆவியானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார் ஐயா. இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். எல்லாரும் கேட்போமா, ஆண்டவரே என் தனிப்பட்ட வாழ்க்கையில், என் பிள்ளைங்க வாழ்க்கையில், என் கணவர் வாழ்க்கையில், என் மனைவி வாழ்க்கையில், எங்கள் சபையில், எங்கள் குடும்பத்தில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. நீ சிநேகிக்கிற பரிசுத்தம் எங்கள் வாழ்க்கையில் காணப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவர் மேலும் சுத்தமான ஜலத்தை தெளிப்பீராக ஆண்டவரே. நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் நரகலான எல்லா விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம், ராகேல் ஒளிச்சு வச்சா இல்லையா, யாக்கோபுக்கே தெரியல. தன் தகப்பனுடைய சொரூபத்தை ஒளிச்சு வச்சிருந்தா. பெத்லகேமுக்கு போக முடிஞ்சதா? வழியில், பெத்லகேமுக்கு போகிற வழியில் அடக்கம் பண்ணப்பட்டாள் ஐயா. இவ்வளோ பரிதாபம். தான் நேசித்த ராகேல் ஒளித்து வைத்திருக்கிறாயா? விக்கிரகத்தை ஒளித்து வைத்திருக்கிறாயா? கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் பாளையத்தின் நடுவிலே இருக்கிறதா? ஆகானை போல பாளையத்தின் நடுவிலே சாபத்தீடான காரியங்கள் புதைக்கப்பட்டிருக்குதா? பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். மிகுந்த நன்மையை கெடுக்கிற பாவியாய் குடும்பத்திற்குள்ளே சபைக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறோமா? துன்மார்க்கன் தேவனுடைய சபையிலே நிலை நிற்பதில்லை. அவன் நிலை நிற்க மாட்டான் ஐயா. சபையில நிலை நிற்க மாட்டான். கர்த்தர் நீதிமான்களுடைய வழியை அறிந்திருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் சொல்றான், பெலத்தியா செத்தான், அந்நிய அக்கினியை கொண்டு வந்திருக்கிறாயா? கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் உன் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? யோசித்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும், அதுக்கு முன்னாடி வாசிங்க பாப்பா, 14-15. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இருளோட ஐக்கியம் வச்சிருக்கிறியா? கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்போட ஐக்கியம் வச்சிருக்கிறியா? நீ உலகத்தோட பழக முடியாம இருக்கலாம், பழகணும்னு நான் சொல்லலை. அதாவது சிநேகம் வைக்காத, அளவா வச்சுக்கோ. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்துக்கு சிநேகிதா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்கம்மா. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் உங்கள் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாய் இருக்கும். இதுவரை உன் அவயவங்களை அசுத்தத்தை நடப்பிக்கும்படி, அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி அநீதியின் ஆயுதம் நீ ஒப்பு கொடுத்திருக்கலாம். அநீதியின் ஆயுதங்களாக சத்துருவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார், இனிமேல் நீ பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உன் அவயவங்களை நீதிக்கு அடிமையாய், தேவனுக்கு அடிமையாய் நீ ஒப்பு கொடுப்பாயா? நீ ஒப்பு கொடுப்பாயா? நீ ஒப்பு கொடுத்தேனா பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். தேவனுக்கு அடிமையாய் உன் அவயவங்களை ஒப்பு கொடுப்பாயா? பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உன் அவயவங்களை ஒப்பு கொடுப்பாயா? இன்னும் பாவத்தோடு விளையாடி கொண்டு
இருப்பாயா? ஆவியானவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், குட்டி பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருக்கும் செல்ஃபோனில் வெறுப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. செல்ஃபோனில் வெறுப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு அளவோடு யூஸ் பண்ணுங்க, அளவோடு யூஸ் பண்ணுங்க. அது உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை. சின்ன குழந்தையிலேருந்தே தேவனுக்கு பயப்படுற பயத்தில் வளரணும். 3 ஆண்டவர் சொல்றாரு, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். 3 வராங்க பாரு எருசலேமுக்கு. மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில், ஹல்லேலூயா, போதும். 3 வந்தார். கர்த்தர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா அங்கே சுத்திகரிப்பு நடந்தாயிற்று, பரிசுத்தமாயிடுச்சுன்னா அப்பா உலாவுவாங்கம்மா. முதலாவது கர்த்தர் தேவாலயத்தை சுற்றி பார்த்தார். 2 வந்தார், சுத்திகரித்தார். 3 தேவாலயத்திலே உலாவினார். இதுதான் என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ப்ராசஸ். கர்த்தர் நம்முடைய ரூமுக்குள்ளே வரணும், நம்ம வீட்டுக்குள்ளே வரணும், நம்ம குடும்பத்தை சுத்திகரிக்கணும், நம்ம குடும்பத்தில் உலாவணும் ஐயா, உலாவணும் ஐயா. உறைவிடமாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். லூக்கா 13 ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட எவ்வளவேன்னு நிமிரக்கூடாத கூனி கட்டப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறான். கர்த்தர் அவளை கண்டார், தம்மிடத்திலே அழைத்தார், கையை தொட்டு அவளை குணமாக்கினார். 18 வருஷமாய் சாத்தானுடைய கட்டிலிருந்து கர்த்தர் அவிழ்த்து விட்டார். அவள் நிமிர்ந்து மகிமைப்படுத்தினாள் தேவனை. ஹல்லேலூயா. இனிமேல் நீங்களும் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்த போறீங்க. எவ்வளவேன்னு நிமிரக்கூடாத கூனியாக இருந்தால்னு அவன் வேத வார்த்தை கூறுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்களா? மனிதர்கள் முன்னாடி தலை குனிந்த நிலைமையில அவமானத்தின் சின்னமாக இருந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்த முடியா? உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். தேவன் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமா? தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். 3 ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, 3 ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்றே கூப்பிடுதே, வாரும் என்றே கூப்பிடுதே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன், உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன், ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தே நான் ஜீவிப்பேனே நீடுளியாய், ஜீவிப்பேனே நீடுளியாய். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடுமே சோதரிக்கிற ராஜா, பரிசுத்த ஆவியானவரே, அந்தப்படியே தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு எங்களை நீங்கள் முன் குறித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எவர்களை அழைத்தாரோ
அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆண்டவரே, மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலே இந்த சாலை புதிர் சபை மக்களை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபை குருவானவர், உதவி குருவானவர், மூப்பர்கள், உபதேசியார் குடும்பம், அடியாளின் குடும்பம், எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் குடும்பம் எல்லாரையும் உடைய திருக்கரங்களிலே நாங்கள் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவர் குடும்பத்தையும் நீங்கள் சுற்றி பாருங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த நாளிலே நீங்கள் நுழையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையின் ராஜா, மகிமையான தேவ தூதர்களோடு உட்பிரவேசிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர், மகிமையின் ராஜாவாய் ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளும் உட்பிரவேசிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, ஒவ்வொரு குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா அருவருப்புகளும் அசுத்தங்களும் கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி சுட்டரித்து போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பரிசுத்தவானாய் மாற்றுங்க ஏசப்பா, பரிசுத்த வாட்டியாய் மாற்றுங்க ஏசப்பா. உமக்காய் எங்களுக்காய் சிந்தப்பட்ட உடைய தூய ரத்தம் எங்கள் ஒவ்வொருடைய சிரசிலும் விளட்டும் ஆண்டவரே. பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துங்க. உடைய பலத்த கரம், ஓங்கிய புயம் வழி நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்திலே வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ரட்சகா வீர்வகமடை பேரன்பை கூடி காண்டவா நான் சாட்சி கூறுவே. சிலுவை அண்டை நம்பி வந்து நிற்க பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்து எந்த பேரானந்தம் பொங்கி பாடுவே. ஆமென். கண்மலைக்கு பெருமாய் கர்த்தாவே, வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் சமூகத்தில் இருக்கிறாக கத்த முடிப்பாராக. தெய்வ சமாதத்தோடைய போய் வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே